السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله، أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، واستغفروا ربكم إنه كان غفارا. قال النبي صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி அகில உலகிற்கு அற்குறையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையினால் மகத்தான புனிதமான ரமலான் மாதத்திலே இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையாக இருக்கக்கூடிய நோன்பு எனும் புனித கடமையையும் இந்த புனித ரமலான் மாதத்தினுடைய இரவு நேரங்களிலே இரவு தொழுகை மற்றும் தஹஜ்ஜத் தொழுகை போன்ற தொழுகைகளில் நாமெல்லாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த புனித ரமலானில் மேலும் புனிதம் சேர்க்கும் முகமாக நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து பாவமில்லாத புனிதர்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் வாழ்வு மறைவதற்கும் எல்லாம் அல்ல இறைவன் கபூல் செய்வானாக, தௌஃபீக் செய்வானாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனித ரமலான் மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, மன் ஸாம ரமலான ஈமானம் வஹ்திசாபன், எந்த ஒரு மனிதர் புனித ரமலான் மாதத்திலே இறை நம்பிக்கை உடையவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் நோன்பிருக்கிறாரோ, அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு அவர் முன் செய்த சிறு பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒமன் காம ரமலான ஈமானம் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, எந்த ஒரு மனிதர் புனித ரமலானிலே இரவு நேர தொழுகைகளில் ஈடுபடுகிறாரோ, ஈமான் உள்ளவராகவும் நன்மையை எதிர்பார்த்தவராகவும் எவர் ஈடுபடுகிறாரோ அவர் முன் செய்த சிறு பாவங்கள் யாவும் மன்னிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பாவங்கள் களையப்படக்கூடிய, பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய, இஸ்திக்ஃபார் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு புனிதமான மாதத்திலே நாம் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே பயபக்தியாளர்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லி காட்டுகின்ற அந்த வரிசையிலே அந்த முத்தகீன்கள் அவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர்களுடைய குணநலன்கள் என்ன என்று இறைவன் இவ்வாறு சொல்லுவான்: ஒபில் அஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், அந்த முத்தகீன்கள் சகர் நேரத்திலே இறைவனிடத்திலே அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்வார்கள், இறைவனிடத்திலே அவர்கள் பாவ மன்னிப்பு வேண்டுவார்கள் என்று எல்லாம் வல்ல அல்லாஹ் அல் குர்ஆனிலே முத்தகீன்களுடைய சிஃபத்துகளை
குணநலன்களை பற்றி இவ்வாறு விவரிக்கின்றான். எண்ணிமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். சகர் நேரத்திலே எவர்கள் பாவ மன்னிப்பை இறைவனிடத்திலே வேண்டுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் வல்ல அல்லாஹ் மன்னிக்கின்றான். நமக்கெல்லாம் சகர் நேரம் எப்போது கிடைக்கிறது? ஆண்டு முழுவதும் கிடைக்கிறதா? ஒரு சில நல்லடியார்கள் சுபுஹ் தொழுகையும் தொழுவார்கள், தஹஜ்ஜத் தொழுகையும் தொழுவார்கள். ஆனால் எல்லா மனிதர்களுக்கும், எல்லா முஸ்லிம்களுக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சகர் நேரத்திலே எழுந்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமா? அந்த சகர் நேரத்திலே தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம் கிடைக்குமா? அந்த சகர் நேரத்திலே இறைவனிடத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடிய அந்த உன்னதமான நிலை கிடைக்குமா என்று பார்த்தால் நிச்சயமாக கிடையவே கிடையாது. நியமமாக வழக்கமாக ஒரு சில நல்லடியார்கள் தஹஜ்ஜத் தொழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், தஹஜ்ஜத் நேரத்திலே துஆ கேட்பவர்களாக இருக்கிறார்கள், தஹஜ்ஜத் நேரத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் சாமானியர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைப்பது கிடையாது. அப்ப முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய சாமானியர்களுக்கும் தஹஜ்ஜத்தில் எழக்கூடிய பாக்கியம், தஹஜ்ஜத் தொழக்கூடிய பாக்கியம், தஹஜ்ஜத்தில் துஆ கேட்கக்கூடிய பாக்கியம், தஹஜ்ஜத்தில் இஸ்திக்பார் செய்யக்கூடிய பாக்கியம் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஆண்டுக்கு ஒரு மாதத்தில் இந்த புனித ரமலான் மாதத்திலே நமக்கு கிடைக்கிறதா இல்லையா? அப்ப தஹஜ்ஜத் நேரம் அது எப்படிப்பட்ட நேரம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளைக்கும் இரவினுடைய கடைசி பகுதிகளிலே, இரவை நீங்கள் 3 பகுதிகளாக ஆக்குங்கள். அப்போ மக்ரிப் நேரத்திலிருந்து ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் அப்ப எவ்வளவு மணி நேரங்கள் இருக்கிறது? அதை 3 பகுதிகளாக நீங்கள் ஆக்குங்கள். அப்ப அந்த 3 பகுதிகளாக நீங்கள் பங்கு வைத்தால் கடைசி பகுதியிலே, 3ஆம் பகுதியிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு நாளைக்கும் முதல் வானத்திற்கு வருகின்றான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அப்ப அல்லாஹ் எப்போ வர்றான் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கும் இந்த உலகத்திற்கு விஜயம் தருகின்றான், இந்த உலகத்திற்கு வருகை புரிகின்றான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதல் வானத்திற்கு, இந்த உலகத்திற்கு வருகை புரியக்கூடிய நேரம் என்ன நேரம்? அதுதான் தஹஜ்ஜத்துடைய நேரம். அப்ப அந்த தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எந்த அடியார்கள் என்னை அழைக்கிறார்களோ அவர்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கூறுகிறேன் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்வதாக நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹதீஸிலே தெரிவிக்கிறார்கள். அப்ப தஹஜ்ஜத் நேரத்திலே நாம் அழைக்கின்ற பொழுது நமது அழைப்பு முதல் வானம் வரைக்கும் செல்கிறது. அப்ப பல மைல்களுக்கு அப்பால் வானமே இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஒரு சிலர்கள் வானமே இல்லை என்று சொல்லுகிறார்கள். அப்ப வானம் இருப்பதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது, நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அப்போ நமது அழைப்பு, நமது குரல் முதல் வானம் வரைக்கும் செல்கிறதா இல்லையா? அப்ப தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே எந்த அடியான், முஸ்லிமான அடியான் என்னை அழைக்கிறானோ அவனுடைய அழைப்புக்கு நான் செவி சாய்க்கிறேன், நான் பதில் சொல்லுகிறேன். அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த அடியார்களுடைய குரல் ஓங்கி ஒலிக்கிறது தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே. எது வரைக்கும் ஒலிக்கிறது? முதல் வானத்தின் வரைக்கும் ஒலிக்கிறது. நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நமது குரல்கள் ஒலிக்கப்பட வேண்டும். நமது குரல்கள் சட்டமன்றங்களிலே ஒலிக்கப்படுகிறதோ இல்லையோ, நாடாளுமன்றங்களிலே ஒலிக்கப்படுகிறதோ இல்லையோ, அல்லாஹ்வுடைய மன்றங்களிலே ஒலிக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை கட்ட வேண்டும். அப்ப அருமையான ஒரு சமயம், அருமையான ஒரு வாய்ப்பு, அருமையான அந்த வாய்ப்பு இந்த புனித ரமலான் மாதத்திலே சாமானியர்களுக்கு கூட கிடைத்து விடுகிறது. தொழவே மாட்டார்கள், ஆனால் வாரத்திற்கு வாரம் தொழக்கூடியவர்கள், வருடத்திற்கு ஒரு முறை தொழக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் நோன்பு நோக்கக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். அப்ப வார தொழுகையாளிகள், வருட தொழுகையாளிகள், இப்படிப்பட்டவர்களுக்கு கூட
சகர் நேரத்திலே எழுந்திருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. சகர் நேரத்திலே சகர் செய்யக்கூடிய வாய்ப்பு, துஆ செய்யக்கூடிய வாய்ப்பு, இஸ்திக்பார் செய்யக்கூடிய வாய்ப்பு, குர்ஆன் ஓதக்கூடிய வாய்ப்பு, திக்ர் செய்யக்கூடிய வாய்ப்பு, தஸ்பீஹ் செய்யக்கூடிய வாய்ப்பு, இப்படி பொன்னான வாய்ப்பு சாமானியர்களுக்கு கூட கிடைக்கிறது என்று சொன்னால் அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த வாய்ப்பை நாம் எப்படி பயனுள்ளதாக மாற்றி காட்ட வேண்டும். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா, அந்த தஹஜ்ஜத் நேரத்திலே இறைவனை நீங்கள் அழையுங்கள். இறைவனை நீங்கள் அழைக்கின்ற பொழுதே உங்களுடைய அழைப்புக்கு அவன் செவி சாய்க்கிறான், அவன் பதில் சொல்லுகிறான் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். அதோடு மாத்திரமல்ல, எனது அடியான் அந்த சகர் நேரத்திலே எதையெல்லாம் கேட்கின்றானோ அதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், அல்லாஹ் சொல்றான், முதல் வானத்திலே வந்து அந்த சகர் நேரத்திலே எழுந்திருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அந்த நேரம் தடுக்கப்பட மாட்டாது, மறுக்கப்பட மாட்டாது. அந்த நேரத்தில் வைக்கப்படக்கூடிய கோரிக்கைகள் முதல் வானத்திலே வீற்றிருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய செவிக்கு அங்கே எட்டுகிறது. அல்லாஹ் அங்கே கேட்கிறான், யாரேனும் கேட்பவர் உண்டா? கேட்டதையெல்லாம் நான் கொடுக்கிறேன். என்னை அழைப்பவர் உண்டா? அழைப்பவருக்கு நான் செவி சாய்க்கிறேன். எவரேனும் பாவங்களுக்காக வேண்டி பாவ மன்னிப்பு கோருவோர் உண்டா? நான் பாவத்தை மன்னித்து விடுகிறேன். என்ன சிந்தித்து பாருங்கள், ஆண்டு முழுவதும் அல்லாஹ் கேட்கிறார். ரமலான் மாசத்துல மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் சகர் நேரத்துல முதல் வானத்திற்கு அல்லாஹ் வருகை புரிந்து இப்படி 3 விதமான கோரிக்கைகளை அடியார்களிடத்திலே வைக்கிறான். என்னை அழையுங்கள், நான் அழைப்புக்கு செவி சாய்க்கிறேன். என்னிடம் கேளுங்கள், நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கிறேன். என்னிடத்தில் பாவ மன்னிப்பு கோருங்கள், உங்களது பாவத்தை எல்லாம் மன்னித்து விடுகிறேன். ஆனால் ஆண்டு முழுவதும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முதல் வானத்திலே இப்படி கோரிக்கை வைத்தாலும் கூட அந்த கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய மாதம் புனித ரமலான் மாதம். இந்த மாதத்தில் தான் நாம் சுபுகுக்கு முன்னால் இரவினுடைய கடைசி பகுதியிலே 3ஆம் பகுதியாக இருக்கக்கூடிய அந்த 3ஆம் பகுதி தகுந்த நேர பகுதியாக இருக்கிறது. அந்த தகுந்த நேரத்திலே நாம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இந்த புனித ரமலான் மாதம் பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய மாதம். நோன்பின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரவு தொழுகைகளின் மூலமாக சிறுபாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பெரும் பாவங்கள் இருக்கும், அதற்கு தௌபா செய்ய வேண்டும். நம்ம அறியாமல் செய்த பாவங்கள், நமது முன்னோர்கள் செய்த பாவங்கள், காலம் சென்ற நமது பெற்றோர்கள் செய்த பாவங்கள், அந்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்வோமா இல்லையா? அப்ப அல்லாஹ்விடத்திலே சகர் நேரத்திலே நாம் இஸ்திக்பாரிலே நாம் ஈடுபடுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டிப்பாக மன்னிக்கிறான். இன்னொரு வசனத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லடியார்களுடைய தன்மையை பற்றி 5 விதமான அழகான பண்புகளை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அஸ்ஸாபிரீன வஸ்ஸாதிகீன வல்கானிதீன வல்முன்ஃபிகீன வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார். அந்த நல்லடியார்கள் யார் தெரியுமா? அஸ்ஸாபிரீன பொறுமையாளர்கள், வஸ்ஸாதிகீன வாய்மையாளர்கள், வல்கானிதீன இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டு நடக்கக்கூடியவர்கள், வல்முன்ஃபிகீன தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்கள், வல்முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சகர் நேரத்திலே இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டக்கூடியவர்கள். இந்த முத்தகீன்களுடைய 5 அடையாளங்கள். நாமெல்லாம் மூமினாக இருக்கிறோம், நாமெல்லாம் முஸ்லிமாக இருக்கிறோம். இந்த மூமின் முஸ்லிமை தாண்டி ஒரு தரஜா இருக்கிறது, அதுதான் முத்தகி. தக்குவாவை அடையக்கூடிய, இறையச்சத்தை அடையக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறது. இதுதான் முதன்மையான தகுதி, முத்தகி. இந்த முத்தகீன்களுடைய சிபாத்துகள் 5 விதமான சிபாத்துகள், குணநலன்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசி வருகின்ற அந்த வரிசையிலே 5வது குணநலன் என்ன தெரியுமா? வல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார் சஹர் நேரத்திலே இறைவனிடத்திலே இஸ்திக்பார் செய்வார்கள். என்னை சிந்தித்து பாருங்கள்.
அல் குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறானா இல்லையா? குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். நபியே நீங்கள் சொல்லுங்கள், எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தங்களுக்கு தாங்களே வரம்பு மீறி சென்று விட்டார்களே அப்படிப்பட்ட எனது அடியார்களுக்கு சொல்லுங்கள், லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தில் இருந்து நீங்கள் நிராசை அடைய வேண்டாம். பாவம் செஞ்சிருப்போம், தொழாம இருந்திருப்போம், அப்ப உலகத்துல அனாச்சாரங்களை செஞ்சிருப்போம், ஹராம்களை செஞ்சிருப்போம், அல்லாஹ் நமக்கு மன்னிப்பு கிடைக்காது, நான் பாவியா இருக்கிறேன், நான் அவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சிருக்கிறேன், எனக்கு அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கிடையாது என்று எந்த அடியாரும் நிராசைப்பட வேண்டாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எனது அடியார்கள்ட்ட சொல்லுங்க, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், எனது ரஹ்மத்தில் இருந்து, எனது அருட்கொடைகளில் இருந்து, எனது கிருபையில் இருந்து எந்த ஒரு அடியாரும் நிராசை அடைய வேண்டாம். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, பாவங்கள் முழுவதையும் இறைவன் மன்னிப்பவனாக இருக்கிறார். ஆனால் ஷிர்க்குக்கு மட்டும் மன்னிப்பு கிடையாது. அதையும் அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. இன்னொரு வசனத்துல வ மன் யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் ضل ضلالا بعيدا. அல்லாஹ் சொல்றான், ஷிர்க்குக்கு மட்டும் நான் மன்னிப்பே வழங்க மாட்டேன், ஷிர்க்கு செஞ்சா தௌபா செய்யணும். அப்ப ஷிர்க்கு அதை இஸ்திக்ஃபாரையும் தாண்டி அதற்கு தௌபா இருக்கிறது. ஆனால் ஷிர்க்கு தவிர மற்ற எல்லா பாவங்களையும் நான் மன்னிப்பேன் என்று அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் வாரண்டி கொடுத்திருக்கிறான். அப்ப என்ன செய்யணும்? பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த புனித ரமலான் மாதத்திலே நாம நமது பாவங்கள், நமது குழந்தைகள் பாவங்கள், நமது மனைவி பாவங்கள், நமது பெற்றோர்களுடைய பாவங்கள், நமது உற்றாருடைய உறவினருடைய பாவங்கள், உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் மன்னிப்பு கூறினால் அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், வமை யக்ஃபிரு ذுனூப இல்லல்லாஹ், இந்த உலகத்துல அல்லாஹ்வை தவிர யாரு பாவத்தை மன்னிக்க முடியும்? அல்லாஹ்வை தவிர யாராவது மன்னிக்க முடியுமா? நீங்கள் கிறிஸ்தவர்களை பாருங்கள், அந்த கிறிஸ்தவர்களுக்கு பாவ மன்னிப்பே கிடையவே கிடையாது. அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? எங்களுக்காக வேண்டி அந்த இயேசுநாதர் ரத்தத்தை சிந்தி விட்டார். ஏன் ரத்தத்தை சிந்தினாரு? ஏன் சிலுவையில் அறையப்பட்டாரு? நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அவர் பரிகாரமாக அவர் அதை ஏற்றுக்கொண்டார், அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று அந்த கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஆனால் இஸ்லாம் அப்படியா? வலா தஸிரு வாஸிரத்துன் விஸ்ர உக்ரா, ஒரு ஆன்மாவுடைய சுமை இன்னொரு ஆன்மா சுமக்கவே சுமக்காது. நாம் பாவம் செஞ்சாச்சு அப்படின்னா இன்னொருவர் தண்டிக்கப்படுவதன் மூலமாக எனது பாவங்கள் மன்னிக்கப்படாது. இஸ்லாத்தினுடைய அடிப்படையான தாரக மந்திரம், இஸ்லாத்தினுடைய அடிப்படையான கொள்கை, யௌமலா தம்லிகு நஃப்ஸுல் லினஃப்ஸின் ஷையா வல் அம்ரு யௌமைதில் லில்லாஹ். அல் குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பொறுப்பேற்கவே முடியவே முடியாது. நான் பாவம் செஞ்சனா எனது பாவம் கழுவப்படுவதற்கு, நான் பரிசுத்தமான மனிதனாக மாறுவதற்கு நான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஆனால் காலம் சென்ற நமது பெற்றோர்கள் பாவம் செய்தால் நாம் சிபாரிசு செய்யலாம் அல்லாஹ்விடத்திலே. எப்படி செய்யலாம்? யா அல்லாஹ் எனது பெற்றோருடைய பாவத்தை மன்னித்திரு, நாம் அவர்களுக்காக துஆ செய்யலாம். எனவே ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது எந்த மனிதன் பாவம் செய்தானோ அவன் தான் தண்டிக்கப்படுவானே தவிர ஒரு அப்பாவி தண்டிக்கப்படக்கூடாது. அது இஸ்லாத்தினுடைய கொள்கை. அப்ப இஸ்லாமியர்களுக்கு இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். யார் வழங்கியிருக்கிறான்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். அப்ப அந்த இஸ்திக்ஃபார் செய்யணுமா இல்லையா? அல்லாஹ் அல் குர்ஆனிலே பேசுகின்ற பொழுது வஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா, அல்லாஹ் சொல்றான், உங்களது இறைவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு கோருங்கள், இன்னஹு கான கஃபாரா, அவன் மன்னிப்பாளனாக இருக்கிறான், மன்னிக்கும் தயார மனப்பான்மையுடையவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆனிலே அழகான முறையிலே பேசுகிறான்.
இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்ற பொழுது வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்பிரூன். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா? நபியே நாயகமே, நீங்கள் உலகத்தில் வாழும் போதெல்லாம் அந்த மக்களை நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், அழிக்கவே மாட்டேன். இந்த உலகத்துல நபியே நாயகமே, நீங்கள் வாழும் பொழுது ஒட்டுமொத்தமாக அந்த சமுதாயத்தை நான் அழிக்க மாட்டேன் என்று இப்படிப்பட்ட கேரண்டி யாருக்கு கொடுத்திருக்கிறான்? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். முந்தி வாழ்ந்து சென்ற அந்த சமுதாய மக்களை பாருங்கள். ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒரு நபி வந்தார், அழைப்பு பணி செய்தார், ஏகத்துவத்தை சொன்னார், சத்தியத்தை சொன்னார். அந்த மக்கள் எல்லாம் பரிகாசம் செய்தார்கள், நிராகரித்தார்கள். ஒட்டுமொத்தமா அல்லாஹ் அழித்தானா இல்லையா? அழித்து இன்னொரு சமுதாயத்தை கொண்டு வந்தான். ஆனால் இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட மாட்டாது. அல்லாஹ் கேரண்டி கொடுத்திருக்கிறான். எப்போ? நபியே நாயகமே, நீங்கள் உயிரோடு இருக்கும் போதே ஒட்டுமொத்தமாக உங்களது சமுதாயத்தை நான் அழிக்க மாட்டேன். இப்ப நபிகளார் கிடையவே கிடையாது. அப்ப காலம் சென்று விட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நாம பாவம் செய்யறோமா இல்லையா? இஸ்லாமியர்கள் அவர்களுடைய நன்மையை ஒரு தராசிலும் பாவங்களை இன்னொரு தராசிலும் வைத்தால் எடை எது கூட இருக்குது? பாவங்கள் தான் கூட இருக்குது. வெளியே பார்த்தா பாவம், டிவியை பார்த்தா பாவம், நடந்தா பாவம், பேசினா பாவம். சொல்றோமா இல்லையா? பேசினா பொய் பேசுறோம், பேசினா அவதூறு சொல்றோம், பேசினா புறம் பேசுறோம். நம்முடைய செயல்பாடுகள் 99% எப்படி இருக்குது? பாவத்திலே சூழப்பட்டிருக்கிறது. 1% நன்மை செய்யறோம். ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அழிக்கணுமா இல்லையா? ஒட்டுமொத்தமாக இந்த சமுதாயத்தை அழித்து விட வேண்டுமா இல்லையா? அப்ப கூட அழிக்க மாட்டான். அப்ப கூட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். என்ன வாய்ப்பு? வமா கான அல்லாஹு லியுஅத்திபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅத்திபஹும் வ ஹும் யஸ்தக்பிரூன். எனது அடியார்கள் இஸ்திக்பார் செய்யும் காலமெல்லாம் அவர்களை ஒட்டுமொத்தமாக நான் அழிக்கவே மாட்டேன். ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம இஸ்திக்பார் செய்யல அப்படின்னா நாம் அழிக்கப்பட்டிருப்போம், இந்த உலகம் அழிக்கப்பட்டிருக்கும். அப்ப இஸ்திக்பாரின் மூலமாக இன்னும் இந்த உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இந்த புனித ரமலான் மாதத்திலே பாவங்கள் மன்னிக்கப்படக்கூடிய இந்த புனித ரமலான் மாதத்திலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகம் இஸ்திக்பார் செய்ய வேண்டும். இஸ்திக்பாருக்கு டைம் எல்லாம் கிடையவே கிடையாது. சிறப்பான டைம் அது சஹருடைய நேரம். அது அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்றாங்க. அப்போ சிறப்பான நேரம் தான் சஹருடைய நேரம். அது போக எல்லா நேரங்களிலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோரலாம். பாவ மன்னிப்பு கோருவது பெரிய மலையா? அஸ்தக்பிருல்லாஹ் சொன்னா போதும். அஸ்தக்பிருல்லாஹ், இறைவா நான் உன்னிடத்திலே பாவ மன்னிப்பு வேண்டுகின்றேன். நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி அல் குர்ஆன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்? இன்னா ஃபதஹ்னா லக ஃபதஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம மின் தன்பிக வ மா தஅக்கர். எந்த நபிக்குமே இந்த சிறப்பு கிடையவே கிடையாது. எந்த நபிக்கும் வழங்கப்படாத மகத்தான ஒரு சிறப்பு மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? நீங்கள் முன் செய்த பாவங்கள், பாவம் செய்யல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சொல்றான், நீங்கள் முன் செய்த பாவங்கள் அல்லது பின் செய்ய இருக்கிற பாவங்கள், பாவங்களிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள். அதிலும் சில நபிமார்கள் சில தவறுகளை தெரிஞ்சிருக்கிறாங்க, அதையும் அல் குர்ஆன் பதிவு செஞ்சிருக்கிறான். ஆனால் அந்த சிறு தவறு கூட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது ஜீவிய காலத்திலே ஒருபோதும் செய்யவே இல்லை. அப்ப முன் செய்த பாவங்கள், பின் செய்ய இருக்கிற பாவங்கள் யாவும் உங்களுக்காக மன்னிக்கப்பட்டு விட்டது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்திக்பார் செய்யணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நான் ஒரு நாளைக்கு 70 தடவைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கோருகிறேன். சஹீஹான ஹதீஸ். பாவமே செய்யல, அப்ப பாவமே செய்யாத ஒரு புனித நபி, ஒரு உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஏன் சொல்லணும்? இறைவா எனது பாவத்தை மன்னி. நமக்கு கற்று தர்றாங்க இந்த அடியார்கள், எனது சமுதாய மக்கள் எப்படி இறைவனிடத்திலே பாவ மன்னிப்பு கோர வேண்டும் என்ற ஒரு அழகான வழிமுறையை நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தர்றாங்க. இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, குல்லு பனி ஆதம ஹத்தா, ஆதமுடைய மக்கள் யாவும் பாவிகள்.
நாமெல்லாம் யாரு? அப்பாவிகள் கிடையாது, பாவிகள். யாரு சொல்றா? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பாவிகளிலே சிறந்தவர்கள் யாரு தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் செய்யக்கூடியவர்கள். இன்னொரு ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நீங்க பாவமே செய்யல அப்படின்னு அல்லாஹ் உங்களை ஹலாக் ஆக்கிடுவான். நீங்க பாவமே செய்யல, எல்லாரும் உத்தமர்களா இருக்கிறீங்க, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அல்லாஹ் உங்களை அழிச்சிட்டு பாவம் செய்யக்கூடிய ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்யக்கூடிய அந்த சமுதாயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அவர்களை பாவம் செய்ய வைத்து தான் செய்த பாவங்களுக்கு அல்லாஹ் அவர்களை இஸ்திக்பார் கேட்க வைப்பான். யாரு சொல்றா? நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்ப கண்ணியமிக்கலை சிந்தித்து பாருங்கள். இயற்கை, நாம பாவம் செய்யறது நமது இயற்கை. பாவமே நான் செய்யல அப்படி சொல்ல முடியாது. முஸ்லிம்கள் பாவமே செய்ய மாட்டார்கள் அப்படி சொல்லியாச்சுன்னா நாம் எல்லாம் அழிக்கப்படுவோம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். அப்பாவிகளிலே சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார் கேட்கிறாங்களா, அவர்கள் தான் பாவிகளிலே சிறந்தவர்கள் என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆகவே கண்ணியமிக்கவர்களே, இஸ்திக்பாருடைய பயன்கள், சிறப்புகள் ஏராளம் ஏராளம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரும் வாரத்திலே பார்த்துக் கொள்வோம். இந்த புனித ரமலான் மாதத்திலே பகல் பொழுதிலே நோன்பு இருக்கிறோம். அந்த நோன்பு அதன் மூலமாக திருப்பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. இரவு நேரத்திலே நின்று தொழுகிறோம். அது தராவிக் தொழுகையாக இருக்கலாம், அல்லது தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கலாம். அதன் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அது அல்லாம இன்ஷா அல்லாஹ் சிறப்பான டைமாக இருக்கக்கூடிய சகல் நேரத்திலே பாவ மன்னிப்பு வேண்டும். அது அல்லாத சமயத்திலும் கூட பாவ மன்னிப்பு கோருவதற்கு ஒரு சிறந்த மாதமாக புனித ரமலான் மாதம் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் நாமெல்லாம் பாவ மன்னிப்பு கோரி காலம் சென்ற நமது பெற்றோர்களுக்கு, உற்றார் உறவினர்களுக்கு, அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கோரி எல்லோருடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நல்லவர்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக. வாசிர் தாவாகும் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.